ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி என்னோட ஈஸி மெத்தடில் ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 25 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் 5 ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு இன்ச் அளவு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம். இந்த மசாலா விழுது தான் இந்த குருமாக்கே ஹைலைட்டாக இருக்க போது. பட்டை 2 துண்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிடலாம். இது எந்த அளவு அரைய முடியுதோ அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ குருமாக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்குனால வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை 2, ஜாதி பத்திரி, மராத்தி மூக்கு 1, கிராம்பு 3, சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே அரைக்கிறதுல 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். குருமாக்கு மணம் கொடுக்க கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயமை சின்ன சின்னதாகவும் கட் பண்ண வேணாம், பெருசாகவும் கட் பண்ண வேணாம், தோராயமாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு. வெங்காயம் கிளாஸ் எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இதுவே போதும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிடலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை ஒரு வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிடுறேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்பயே நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிவிட்டு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடுறேன். இப்போ இது மிளகாய்த்தூள்லாம் போட்டதுக்கப்புறமா இன்னொரு கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாய்த்தூள்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும். இப்போது அந்த 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக இப்போ 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக நம்ம 3 கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோட ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். மசாலா கொஞ்சம் கொதிச்சோன்னு நம்ம மீதி இருக்க வாட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்தால் நம்ம பொட்டேட்டோ குருமா ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணலாம்.
உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுட்டோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சிம்பிள் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.